சட்ட புஸ்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். ஆ, நம்மளுடைய சித்த சமாஜத்துல வந்து சித்த வித்தியார்த்திகள்னு இருக்காங்க, சித்த சமாஜஸ்தர்னு இருக்காங்க, சித்த ஆசிரமக்காரங்கள்னு இருக்காங்க, சித்த வித்தை பெற்றவர்கள்னு இருக்காங்க. இப்படி 4 வெரைட்டியா அவங்க வந்து இருக்காங்க. அதாவது சித்த சமாஜஸ்தர், 2வது சித்த ஆசிரமக்காரங்க, 3வது சித்த வித்தியார்த்திகள், 4வது சித்த வித்தை பெற்றவர்கள்னு இப்படி 4 நிலையில ஆ, ஒரு இது இருக்கு. ஒரு பிரிவினைகள் இருக்குது. அது அந்த பிரிவினைங்கிறது எதை வச்சு வந்திருக்குன்னா, நாம செய்யற ஒரு செயல வச்சு தான். நாம எதைய நம்ம ஆ எந்த முயற்சியில இருக்கிறோமோ, அத வச்சு தான் வந்து அந்த பிரிவினைகள். எப்படி ஜாதிகள வந்து வேத சாஸ்திரங்கள் எழுதப்படும்போது, அம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படிங்கிறது அவங்க செய்யற செயல வச்சு, அதாவது அவங்களுடைய கேரக்டர வச்சு முடிவு பண்ணாங்களோ, அவங்க பிறப்பின் அடிப்படையில ஜாதிகள அவங்க குடுக்கல. அவங்க செய்யற அந்த வேலைகள வச்சு, அவங்க குணாதிசயங்கள வச்சு, அந்த ஜாதிகள வந்து பிரிச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 வகையான ஒரு பிரிவு இருக்கு. அதுக்கு அவங்க முயற்சி தான் அங்க காரணமாகுது. இதுல சித்த சமாஜஸ்தர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து சட்டம் தேவையே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து உயர் நிலையில இருக்கிறவங்க. அவங்க வந்து அ ஈஸ்வர தன்மையில இருந்துகிட்டே இந்த உலகத்துல வாழ்றவங்க அவங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு சட்டமும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறவங்க சித்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சித்தாசிரமக்காரங்க. அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 250 சட்டதிட்டம் இருக்குது. அந்த 250 சட்டத்திட்டத்தையும் அவங்க ஃபாலோ பண்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சித்த சமாஜஸ்தர் அப்படிங்கிற நிலையை அடையறதுக்காக தான். அப்ப சித்த சமாஜஸ்தர்ங்கிற நிலையை அடையறதுக்கு சித்தாசிரமக்காரங்களுக்கு 250 ரூல், அவங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக் வெளியில எல்லாம் கிடைக்காது. அவங்க அத ஃபாலோ பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அது அப்பா வந்து குடுத்தது. அந்த 250 ரூலையும் அவங்க ஃபாலோ பண்றது சித்த சமாஜஸ்தர்ங்கிற அந்த நிலையை அடையறதுக்காக தான். நமக்கு சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 30 சட்டதிட்டங்கள் அந்த பிரமாணத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து சித்த வித்தியார்த்திகள்னு பேரு. அந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க சித்த வித்தியார்த்திகள். அந்த 30 ரூல்லையும் முழுவதும் இருக்கிறவங்க. அடுத்தபடியா 4வதா இருக்கிறது வந்து சித்த வித்தை பெற்றவர்கள். அவங்க 2 ரூல் மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்து போதை வஸ்துக்களை யூஸ் பண்ண மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சித்த வித்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சித்த வித்தை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? நீங்க போதை வஸ்துக்களை விட்டுறணும், நீங்க வந்து நான்வெஜ்ஜை விட்டுறணும்னு சொல்லி வித்தையை கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்படி சித்த வித்தை பெற்றவர்களாக மட்டுமே இருப்பாங்க. அவங்க வேற எந்த ரூலையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட இவங்க 4வது ஒரு நிலையில இருக்கிறவங்க. அவங்களுக்கு வெறும் 2 சட்டம் இருந்தாலே போதும். அவங்க சித்த வித்தையை மட்டும் அபியாசம் செஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கலாம். இதுதான் வந்து 4 நிலைகள். இப்போ சித்த சமாஜஸ்தர்ங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லைங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா? அது ஈஸ்வர தன்மைக்கு நிகரான ஒரு நிலை. அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் சித்த ஆசிரமக்காரங்கள்ல இருந்து நாம வரைக்கும், அதாவது சித்த வித்தை பெற்றவர்கள் வரைக்கும் எல்லாருமே முயற்சி செய்யற ஒரு விஷயமா இருக்குது. அவங்கள பத்தி சிவானந்தபுரம் சார் வந்து பிரசங்கம் பண்ணும்போதும், அப்புறம் அவங்களுடைய புஸ்தகங்கள்ல வந்து சில குறிப்புகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க கிட்ட. சித்த சமாஜஸ்தர்னா அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. அதாவது தானும் தன்னால் காணப்படுபவை யாவும், அது தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஜீவனாகும்ங்கிற அந்த திட நம்பிக்கை இருக்கிறவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த திட நம்பிக்கையில யார் இருக்காங்களோ அவங்க சித்த சமாஜஸ்தர். இந்த நம்பிக்கையில அவங்க யாரா வேணா இந்த உலகத்துல இருக்கட்டும், அது ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புத்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இந்த நிலைமையில இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே சித்த சமாஜஸ்தர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராகத்து வெசாதிகளை விட்டு, அதாவது விருப்பு இல்லாதவங்களாகி உத்தரதாராதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இது அந்த உதிரம்னால உண்டாகக்கூடிய அந்த பாசம் இருக்கும் இல்லைங்களா? இது என்னுடைய மகன், இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு அந்த எல்லாத்தையும் விட்டவங்க, அந்த உத்தரதாராதிகளை விட்டு சாந்தனாகி, அப்புறம் மரியாதை உள்ளவர்களாகி, ஒழுக்கமுள்ளவர்களாகி, நியாயத்தை கடைபிடித்து சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி யார் ஒருவர் போராடுறாங்களோ அவங்க வந்து எப்பவுமே உலக சாந்திங்கிற அந்த எண்ணத்திலேயே இருப்பாங்க. இந்த உலகத்துக்கு சாந்தியை சொல்லிக் கொடுக்கணும், அந்த சாந்தி அடைகிறதுக்கான நிலைமையை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியே அவங்க வந்து போராடிட்டே இருப்பாங்க.
அவங்க வந்து தர்ம பரிபாலனம் அதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற ஆட்சியிலையும், அப்புறம் எளியோரை பேணுறவங்க, அதாவது சாது சம்ரட்சணா அப்படின்னு சொல்லக்கூடிய எளியோரை பேணுகிற இந்த நல்ல குணங்கள அவங்க வச்சிருப்பாங்க. அதையே உலகத்துக்கு காட்டிக் குடுக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து சித்த சமாஜஸ்தர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சத்தியம், நியாயம், மரியாதை, ஒழுக்கம், இந்த ஒற்றுமை இது எல்லாத்தையும், இந்த சகோதர சிநேகம் இந்த மாரி நல்ல அந்த குணங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன் இவங்களுக்கு அந்த நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனம் வந்து நம்மள மாரி பின்னப்பட்டு வெளியில போய் அகங்காரத்தோட அது கூடி இங்க வந்து எதையுமே செய்யறது கிடையாது. அவங்களுடைய மனசு அகங்காரம் இல்லாததா, அது உள்ளிலேயே பிரகாசித்ததா. நம்மளுடைய பிரகாசம் வெளியில இருக்குது. அதனால சக்தி விரயமாயிட்டு இருக்கு. ஆனா இந்த சித்த சமாஜஸ்தரனுடைய அந்த பிரகாசம், அந்த மனதினுடைய சித்தம், அந்த வெளிப்பாடு வந்து உள்ளுக்குள்ளாரையே இருக்கும். அவங்க பிரகாசம் உள்ளிலே இருக்கும். அப்ப மனம் உள்ளிலே பிரகாசிக்கிறவங்கள நம்ம யாருன்னு சொல்ல முடியும்னா, சாமி சொல்லுவாரு பிராமணர் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க தான் வேதத்துக்கு, அறிவுக்கு அதிபதி. ஏன்னா ஜீவசக்தியா இருக்கிற வாயு வெளியில போய் தீரும் பொழுது நம்ம அறிவு கெட்டவர்களாகிறோம். நம்ம செய்யற எல்லா செயல்களும் அறிவிலிகளா இருக்குது. அப்போ ஜீவசக்தியா இருக்கிற வாயு உள்ளில் அடங்கும் பொழுது மட்டும்தான் அவங்க அறிவாளியா இருக்க முடியும்னு சொல்லுவார். அப்படி தன்னுடைய பிரகாசத்தை உள்ளில் அடக்குனவங்க இவங்க தான் வந்து பிராமணர்னு சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவங்களா அவங்க இருக்கிறாங்க. அப்போ சித்த சமாஜஸ்தர அப்படிங்கிற நிலைமையை ஆகிறதுக்காக பாடுபடுறாங்க பார்த்தீங்களா, சித்த ஆசிரமக்காரங்கள். சித்த சமாஜஸ்தர் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க. அந்த சித்த ஆசிரமக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான முயற்சியிலே இருப்பாங்க. அந்த 250ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த உலகம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. அவங்களுக்கு அந்த காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளார ஒரு பொதுவாக இருப்பாங்க. இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய மகன், இது என்னுடைய சகோதரன், இது என்னுடைய நண்பன் அப்படின்ட்டு எந்த ஒரு பிரிவினையும் அவங்களுக்குள்ளே இருக்காது. அவங்க எல்லாருமே ஒன்றா உழைச்சி, ஒன்றா சாப்பிட்டு, ஒன்றா தூங்கி, அப்படி ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பிரிவினையும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்போது உலக வியாபாரத்தை விட்டவங்க அவங்க. இப்போ உலகத்தில் நம்மளுடைய வியாபாரம் என்னவா இருக்குது, என்னுடைய குடும்பம், இது என்னுடைய தொழில் அப்படின்னு இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. அவங்களுக்கு பொதுவான தொழில் தான், பொதுவான குடும்பம் தான். அப்படி உலக வியாபாரத்தை விட்டவங்களா இருக்காங்க. அவங்க தான் வந்து சித்த வித்தியார்த்தி, அதாவது சித்த ஆசிரமக்காரங்க. அவங்க தன்னுடைய சத்துருக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னுடையது, இது உன்னுடையது, நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த ராகத்து வேசாதிகள் எல்லாம் அறவே ஒழிச்சவங்க. அதுதான் நம்மளுடைய சத்துருக்கள்னு சொல்லக்கூடியது. அப்போது சத்துருக்களை அழிக்கிறவங்களை யாருன்னு சொல்ல முடியும், சத்திரியன்னு சொல்ல முடியும். அப்போது சத்திரியன்னு சொல்லக்கூடிய தகுதி உள்ளவங்க அவங்களாக தான் இருக்க முடியும். அவங்களுக்கு நம்மளுடைய பந்துக்களாக இருக்கக்கூடிய ராகத்து வேசாதிகளை அழிச்சவங்க அவங்க. அவங்களுக்குள்ளார வந்து இது என்னுடையது உன்னுடையது, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற எந்த ஒரு பாகுபாடும் அவங்களுக்குள்ளே இருக்கிறது கிடையாது ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி தான் அவங்க அங்கே பொதுவாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தான் வந்து இந்த உலக வியாபாரத்தை விட்டுட்டு இந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்துருக்களை அடியோட ஒழிச்சவங்க. அதனால் அவங்க சத்திரியர்களாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அவஸ்தையில் அவங்க இருக்காங்க. இதே சித்த வித்தியார்த்திகள்னு இருக்காங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தை அவங்க சரிவர நடத்திக்கிட்டு, அவங்க தன்னுடைய குடும்பம்னு இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தை சரிவர நடத்திக்கிட்டு இந்த சமாஜத்தினுடைய, அதாவது சித்த வித்தியார்த்தியினுடைய சட்டத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருந்துக்குவாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே ஒரே ஜீவன்கிற அந்த எண்ணத்தோடயே இருப்பாங்க. அவங்களுடைய உலகம் இன்னமும் அந்த விஸ்தாரம் இன்னும் ஆகலை. ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளார அவங்க அந்த ஒற்றுமையை கவனிச்சுக்கிட்டு வியாபாரம் செய்வாங்க. அந்த தொழில் மூலமாக காசுக்களை ஈட்டிக்குவாங்க. எந்த அளவுக்கு நம்மளால் இந்த பயிற்சியில் மேற்கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் அதை முயற்சி பண்ணி குடும்பத்தோடு அவங்க வந்து அந்த பயிற்சியில் ஈடுபட்டுட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லப்படுறவங்க. இதெல்லாம் இந்த 3 கேட்டகரி இல்லாமல் 4வது கேட்டகரி தான் நம்ம சித்த வித்தை பெற்றவர்கள். நமக்கு ரூல் இல்லை. நம்ம தன்னை மட்டுமே கவனிச்சுட்டு தன்னை மட்டுமே சரி செய்கிறதுக்கு பாடுபடுறவங்க. நம்ம குடும்பத்தில் வந்து நிறைய பேர் அந்த வித்தையை வாங்காமல் கூட இருக்கலாம். அந்த வித்தையை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நாமளை சீர்திருத்துறதுக்காக நம்ம வந்து அங்கே முயற்சி செஞ்சிட்ருப்போம். அப்போது இது எளிமையாக சொல்லப்போனால் இந்த 4 கேட்டகரியை பற்றி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா,
இந்த உலகம் முழுவதும் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் திருத்தி பார்க்கறதுக்காக முயற்சி செய்கிறவங்க அவங்க சித்த சமாஜஸ்தராக இருக்கிறாங்க. ஒரு காம்பவுண்டுக்குள்ளார இருக்கிற அனைவரையும் சீர்திருத்துறதுக்கு முயற்சி செய்கிறவங்க சித்த ஆசிரமக்காரங்களாக இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளார அந்த காம்பவுண்டுக்குள்ளார பல வீடுகள் இருக்கலாம், அதில் ஒரு வீட்டை மட்டும் திருத்துறதுக்கு முயற்சி செய்கிறவங்க சித்த வித்தியார்த்திகளாக இருக்காங்க. இங்கே அந்த வீட்டுக்குள்ளார எல்லாருமே அப்படி ஒன்றா இல்லை, இருந்தாலும் நான் சரி பண்ணிக்கிறேன், நான் சரியாகிக்கிறேன்னு சொல்லி தன்னை மட்டுமே திருத்திக்கிறதுக்கு போராடுறவங்க, முயற்சி செய்கிறவங்க சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்போ இது ஏன் நம்ம சொல்லப்பட்டிருக்குது சொல்லணும் அப்படின்னா, இது ஏன் இந்த கேட்டகரியை பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த சட்டத்திட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். இந்த சட்டத்திட்டங்கிறது நாம் சித்த சமாஜஸ்தன் அப்படிங்கிற நிலையை அடையிறதுக்கான ஒரு முயற்சி, சின்ன முயற்சி தான் இது. அதனால தான் அவர் சித்த ஆசிரமத்தை கூட நாம் ஒரு தரையை தட்டி வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுறார். அவர் ஒரு பில்டிங்கெல்லாம் எழுப்பலை, நான் ஒரு தரையை தட்டி வச்சிருக்கிறேன்னு சித்தாசிரமத்தை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மேல்நிலையாக இருக்கக்கூடியது அந்த சித்த சமாஜஸ்தன்னு சொல்லக்கூடியது. அந்த சித்த சமாஜஸ்தன் ஆகிறதுக்கு தான் சித்த ஆசிரமக்காரங்க எல்லாருமே இந்த 250 ரூலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரூல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஆகாததுனால தான் அவங்களுக்கு ரூல் போட்டாங்க. நாமளும் இன்னமும் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாம் இன்னும் எவ்வளோ தூரம் இன்னும் அந்த நிலைமையை அடையிறதுக்கு போக வேண்டியது இருக்குன்னு நம்ம கவனிக்கிறதுக்காக தான் நான் இந்த பிரிவினைகளை பற்றி பேச வேண்டியதாக இருந்தது. மற்றபடி எல்லா ஜீவனும் ஒன்று தான். ஆனால் அந்த ஜீவன்லேருந்து வெளிப்படுற அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த அகங்காரத்தினுடைய வித்தியாசத்தை தான் இங்கே கேட்டகரியாக 4 கேட்டகரியாக பிரித்து சொன்னது. அதில் சித்த சமாஜஸ்தன்கிற நிலைமை தான் மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. அவங்க தான் மனிதன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அவனுக்கு தான் மோட்சம் அடைகிறதுக்கான எல்லா தகுதியும் உடையதாக வேதங்கள் சொல்லப்படுது. அதுக்கு முயற்சி செய்கிறதுல 2வது நிலையில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சித்த ஆசிரமக்காரங்க. அவங்க அந்த ராகத்து வேசாதிகளை விட்டுட்டு அவங்க வெளி தொழில்களையும் விட்டுட்டு அது எல்லாத்தையுமே பொதுவாக்கி வாழக்கூடிய ஒரு ஆளுகளாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சித்த வித்தியார்த்திகள். அப்போ அந்த சித்த வித்தியார்த்திகளை பற்றி பேசும்போது அவர் இந்த 30 ரூல்ஸை பற்றி பேசிட்டு 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறவங்கள மட்டுமே நாம் கவனிப்பதாகும்னு அவர் அங்கே எழுதியிருப்பார். மற்றவர்களை பற்றிய சிந்தனையோ ஸ்ரத்தையோ நமக்கு கிடையாது அப்படின்றார். ஏன்னா அந்த ரூலில் இருக்கிறவன் கண்டிப்பாக அவன் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக்கிறதுக்கு முக்கியமான அந்த ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம உலகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும், நம்மளை பார்க்க வேண்டியது இருக்கும், குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படி இது அத்தனைக்கும் நடுவில் நம்மளால் கொஞ்சம் தான் அந்த நேரத்தை செலவு பண்ண முடியும். அப்போ நீங்கள் ரூலில் நீங்கள் அதிகமாக உங்களை நீங்கள் கொண்டு வர மனம் வெளி உலக விஷயங்களை விட ஆரம்பிச்சிடும். அகங்காரங்கிறது கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், தன்னுடைய வளர்ச்சியிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அகங்காரம் ஓங்கிறது குறைவாயிரும். அது ஓங்கிறது குறையலை அப்படின்னாலே நீங்கள் உலகத்தை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு முயற்சிக்கு இந்த சட்டத்திட்டங்கிறது ரொம்பவும் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதை அவர் அங்கே குறிப்பிட்றார். இதுதான் சட்ட புஸ்தகத்தினுடைய ஒரு அறிமுகமாக இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. அப்போது அந்த 30 சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்ணினா தான் அவங்க சித்த வித்தியார்த்திகள். அதை ஃபாலோ பண்ணாதவங்க சித்த வித்தை பெற்றவர்கள். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம் எந்த நிலையில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிலையை அடையிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சாதான் அது நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்கணும், நமக்கு அப்படி ஒரு பேர் உண்டாகணும், இவர் சித்த வித்தியார்த்தி ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது நாம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதனுடைய பலன் யாருக்குன்னா நமக்கு தான். நமக்கு இந்த உலகத்தினுடைய தொடர்பிலிருந்து நாம் கொஞ்சம் நீங்கி இருக்கிறதுக்கு அது சட்டத்திட்டங்கள் உதவுது. நீங்கள் அதிலிருந்து அகங்காரத்தினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வர்றதுக்கு, அகங்காரத்தை நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த சட்டத்திட்டம் அதிகமாகவே உதவுது. இது சட்டத்திட்டத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணும்போது சிவானந்த பரமேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு உப்பு வியாபாரியாகும், நாம் உப்பு விற்பதற்காக வந்தோம், அந்த உப்பை எல்லோரும் வாங்கிக்கிட்டீங்க, ஆனால் அந்த உப்பு சுமந்துட்டு அதாவது அதை பாதுகாக்கக்கூடிய அந்த கூடையை யாருமே வாங்கலை அப்படிங்கிறார். அப்போ அந்த உப்புங்கிறது நிறைய உதாரணங்கள் அவர் சொல்லியிருப்பார். அது ஜீவன், அது மனசுன்னு சொல்லிட்டு அந்த மனசு ஜீவனில் லயிக்கிறத பற்றி பேசும்போது அங்கே உப்பை கொண்டு உதாரணமாக அவர் சொல்லியிருப்பார். இப்போ அவர் சொல்கிறார், உப்பை நான் விற்க வந்தேன் அப்படின்னு. அந்த உப்புங்கிறது இந்த சித்த வித்தைங்கிற பயிற்சியாக இருக்குது. அது சமீரணன் அப்படிங்கிற கதியாக இருக்குது. அந்த சமீரணன்கிற கதி ஓடணும் அப்படின்னா
உங்களுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு சட்டத்திட்டம்னு ஒன்று வேணும். அந்த சட்டத்திட்டம் தான் அந்த சமீர் அண்ணனை பாதுகாக்குதுங்கிறத அவர் சொல்கிறார். நான் உப்பு விற்றுட்டேன், உப்பை எல்லோரும் வாங்கிட்டீங்க, எல்லோரும் சித்த விதை வாங்கியாச்சு, ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கான கூடையை யாருமே வாங்கலையேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கூடை தான் சட்டத்திட்டம்ங்கிறத அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அப்போ அந்த கூடையை நம்ம வாங்காத வரைக்கும் அந்த சட்டத்திட்ட, அதாவது உப்புக்கு பாதுகாப்பு இல்லை. காற்றடிச்சாலோ மழை வந்தாலோ அது காணாமல் போயிடும். அப்போது நமக்கு அந்த கூடைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த கூடையை நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம கடைபிடிக்கலாம். இப்போ வேலையை செய்கிற இடத்துல நம்மளால் ட்ரெஸ் கோடு வேறையாக இருக்கும். வெளியில் எங்கேயாவது போகும்போது ட்ரெஸ் கோடு வேறையாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, நம்ம ஒரு விடுமுறை நாளில் நம்ம இருக்கும் பொழுது, எந்த அளவுக்கு ஒரு வேலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங் நம்ம எந்த அளவுக்கு அந்த ரூலில் இருக்க முடியுமோ அப்படி நீங்கள் பழக்கப்படுத்திட்டே வந்தீங்கன்னா அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத உங்களால் உணர முடியும். அதை உணர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் அதை முழுவதும் நமக்கு இதுதான் முக்கியம், இந்த அகங்காரம் ஒழிகிறது தான் நமக்கு முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் அதிகப்படியாக இதுக்குள்ளார வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது அந்த உப்பை மட்டும் நம்ம வாங்கிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. கூடைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதனால் நாளையிலேருந்து இந்த 1வது ரூல்லேருந்து நம்ம அடுத்தது படிப்படியாக நம்ம போவோம். இதுதான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது. அனைவருக்கும் நமஸ்காரம்.